நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு அருமையான ஆராதனையிலே நாம் பங்கு பெற்றோம். தேவ பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. அல்லேலூயா. என ஆராதனை ஒரு நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுக்கப்படாது. ஆராதனையில் பங்கு பெற சீக்கிரம் வந்துடணும், சரியா? சிலர் ஆராதனை வேலை கடந்த பிறகு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதில் உள்ள மகிமையை, அந்த தேவ பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள தவறி போகிறோம், சரிதானா? அதனால் ஆராதனை வேலையில் சரியாய் வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். சரி, விசுவவாணியை குறித்து சில காரியங்களை சொல்லி நான் உங்களை செய்திக்குள்ளே அழைத்து செல்ல விரும்புகிறேன். விசுவவாணி ஊழியங்களை பற்றி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? கொஞ்சம் பேர் தான் தெரியுமா? சரி, விசுவவாணி ஊழியங்கள் 1980ஆம் வருடம் தொடங்கப்பட்டது. எமில் ஜெபசிங் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் அதை துவக்கினார். அதை ஆர்கனைஸ் பண்ணி அவர் அதை நடத்தி வந்தார். அவர் சில வருடங்களுக்கு முன்பாக இறந்து போனார். தொடர்ந்து அந்த ஊழியங்களை நல்ல தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். எங்களுடைய ஊரை சார்ந்தவர்கள் தான் விசுவவாணி ஊழியர் ஸ்தாபகருடைய மாமியார். எங்கள் பக்கத்து தெரு தான். அவங்க பேர் கேரலின் ஜெயபால். அவங்க பாருங்கள், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல பதவி. அப்போ ஒரு நாள் சாயந்தரம் வேலை வந்து எல்லா போஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணி, எல்லா லெட்டர்ஸ் பார்சல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சென்னைக்கு போட்டு விடுவாங்க. அப்புறம் ஊருகளுக்கு போட்டு விடுவாங்க, ட்ரெயினில் போட்டு விடுவாங்க. சாயந்தரம் அந்த ட்ரெயின், அந்த நேரம் பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பம்பரமாக வேலை பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரை இந்த அம்மா கிட்ட பேசுனாங்க. யாருக்கிட்ட சொல்லுங்க? எமில் ஜெபசிங் ஐயாவுடைய மாமியார் கேரலின் ஜெயபால்னு சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய ஊழியர், அந்த சகோதரிட்ட என்ன பேசினார் ஆண்டவர்? வேலையை விடு. எப்படி? வேலையை விடுன்னு பேசினார். மும்முரமாக வேலை பார்த்துருக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த அம்மாவுக்கு 6 பெண் குழந்தைகள். எத்தனை பெண் குழந்தைகள்? 6 பெண் குழந்தைகள். பையங்க யாரும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வேலையை விடுங்கிறாரு. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? திக்குன்னு இருக்கும், அப்படி தானே? உங்கள்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே 6 பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டு பேரம்பேத்தி பார்த்துட்டு வாரான் அப்படிம்போம். என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஹலோ, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம், சரியா? பாருங்கள், அந்த அம்மா பார்த்தாங்க, ஆண்டவரே நான் வேலையை முடிச்சுட்டு நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்றேன், ராஜினாமா லெட்டர் அப்படின்னாங்க. இப்போமே எழுதி கொடு. உடனே வேகமாக ஒரு தாள் எடுத்து ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி போஸ்ட் மாஸ்டர் டேபிளில் வச்சுட்டு இவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு ட்ரெயினுக்கு போட்டாச்சு. போட்ட உடனே போஸ்ட் மாஸ்டர் இந்த அம்மா என்னமோ கொண்டு வந்து வச்சுதப்பான்னு எடுத்து பார்த்தா ரிசைன் லெட்டர். அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு, ஏம்மா நீ இப்படி ரிசைன் பண்ணினா என்ன ஆகும்? 6 பிள்ளைங்க இருக்காங்களே, என்ன செய்ய போகிற? என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அந்த 6 பிள்ளைங்களில் ஒரு பொண்ணை தான் எமில் ஜெபசிங் ஐயா கட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த அம்மா இப்போ டெல்லியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 6 பேரையும் நல்ல இடத்துல திருமணம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அவர்களை கடைசி இறுதி நாட்கள் வரைக்கும் அந்த அம்மா ஊழியம் செய்தாங்க. அக்கினி ஊழியங்கள் என்று சொல்லி அவங்க புக்கை படித்தாவே நெருப்பு தொட்ட மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியத்தை செய்து அவர்கள் கடந்து போனார்கள். அப்படிப்பட்ட அநேக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மூலமாய் வந்த ஊழியம்தான் இந்த விசுவவாணி ஊழியங்கள். இது கிட்டத்தட்ட 4900 மிஷினரிகள் இருக்கிறாங்க. 330 இடங்களில் கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறது. அல்லேலூயா.
பல ஏறத்தாழ 1400 சர்ச்சுகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை சர்ச்சு? 1400. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த ஊழியத்துக்கு மெயினாக கொடுக்கறது யாருன்னா, தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் இருந்து தான் சப்போர்ட்டு, வேறு எங்கேயும் சப்போர்ட் கிடையாது. எந்த வெளிநாட்டு பணமும் வரலை, எந்த வெளிநாட்டு பணமும் வரலை. நீங்களும் நாங்களும் கொடுத்தா தான் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய பொருள் உதவினாலும் தாங்குங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். மத்திய பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு ஊழியர், ஒரு பாஸ்டர், அங்கே விஸ்வவாணி மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சில் ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர் தன் குடும்பத்தோடு குடும்ப ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். எங்கே உட்காந்து? வீட்டில் உட்காந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில் பொல்லாத மனிதர்கள் வந்து அவரை பிடித்து இழுத்து கொண்டு போய் அவரை அடித்து செருப்பு மாலையை அவர் கழுத்தில் போட்டு அவரை இழுத்து கொண்டு போனார்கள். ஊருக்கு மத்தியில் கொண்டு போய் கட்டி வச்சு இயேசுவை மறுதலி அப்படின்னு சொன்னாங்க. இவர் முடியாது, அதை எப்படியா மறுதலிக்க முடியும்? என் ஆண்டவர் என்னை எத்தனையோ காரியத்தில் இருந்து என்னை காத்து வழி நடத்தி வந்திருக்கிறார், அவரை எப்படி நான் கைவிடுவேன், அவரை எப்படி நான் மறப்பேன் என்று சொன்னாராம். என்ன செய்திருக்கிறாங்க தெரியுமா? சாணியை கரைச்சி, மாட்டு சாணியை கரைச்சி தலைவலியாக ஊற்றிருக்காங்க. அவருடைய வாயிலையும் ஊற்றி குடிக்க வைத்திருக்கிறார்கள். அடித்த அடியின் நிமித்தம் சில நாட்கள் உயிரோடு இருந்து அவர் மரித்து போனார். அவர் இறந்தே போனார். கொஞ்சம் வயசு தான் பாருங்க. அவருடைய துணைவியார், அந்த அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? என் கணவன் மரித்த இடத்திலேயே நான் ஊழியம் செய்வேன், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவேன் என்றார்கள். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த, சொல்லுங்க, மிகுந்த பலனை கொடுக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழியத்திற்காக அதிகமாய் செபியுங்கள். அதே போல் உங்களால் இயன்றதை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த விஸ்வவாணி சார்பாக உங்களுக்கு எத்தனை பேருக்கு உண்டியல் கொடுத்தாங்க? கொஞ்சம் பேர் தான் உண்டியல் வாங்கியிருக்கீங்க. கொஞ்சம் எல்லாரும் வாங்கி உங்களால் இயன்றதை போடுங்க. எப்படி? ஆமாம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான். உங்களால் இயன்றதை போட்டு சேகரித்து அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த ஊழியத்திற்கு மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. செய்வீங்களா? சொல்லுங்க, செய்வீங்களா? ஆமாம், செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் உங்கள் மடியிலே கர்த்தர் அளந்து போடுவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்ததை ஊழியத்துக்கு கொடுத்த நிமித்தம் எனக்கு வந்த ஆசீர்வாதங்களை சொல்லணும்னா ஒரு வாரம் சொல்லலாம். எவ்வளோ சொல்லலாம்? ஆமாம், ஏன்னா கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் எங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்து வந்து கொண்டு இருக்கிறார், ஆசீர்வதித்து வந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் நிறைவாய் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாதாரண மாட்டு வண்டி அடித்தவர் தான் எங்கள் தகப்பனார். அப்படி தான் எங்களுடைய ஆரம்ப நாட்கள், அப்படி துவங்கப்பட்ட வாழ்க்கை. நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். இன்றைக்கு 7 பேரும் நாங்கள் எங்கள் பட்டணத்தில் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நாங்கள் அதிகமாய் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொடுப்பீங்களா? சரி,
இருந்த வண்ணமாய் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசு மகாராஜா, உம்முடைய பாதத்தில் விழுகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, ஒரு விசை மனதுருகி உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வானம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உடைய கிருபையின் வல்லமை, உம்முடைய கிருபையின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பிரதியட்சமாய் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன். தடைப்பட்ட நன்மைகளை, தடைகளை நீக்கி கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். அதற்காய் கொடான கோடி சோத்திரம். உன் வாழ்க்கையிலே என்னென்ன நன்மைகள் தடைப்பட்டதோ அத்தனையும் தடைகளை நீக்கி கர்த்தர் உனக்கு வரும் நாட்களிலே உனக்கு தப்பாமல் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு சகோதரியே, நீ இழந்த நன்மைகள், உன்னை விட்டு கடந்து போன நன்மைகளை திரும்பவும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். தாவீது இழந்ததை அத்தனையும் திருப்பிக் கொண்டது போல நீ இழந்ததை அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். கிருபையின் தேவன் இதை செய்து முடிக்கிறவரை அவர் ஓய்வதில்லை. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ் லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கென்று நீ எடுக்கிற எளிய பிரயாசத்தை என் சகோதரனே அவர் பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவரை மறுதலியாமல் அவருக்கென்று நீ பிரயாசப்படுகிறதை அவர் பார்க்கிறார். இதன் நிமித்தம் பார், வரும் நாட்களிலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வெல்கம் சக்கலதரியா ரிமௌதுரியாதரபா. நீ வாழ்ந்திருப்பாய். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருப்பாய். தேங்க்யூ லார்ட். சரீரத்திலே பாடுபட்டு விட்டேன், சரீரத்திலே வெகு பாடுபட்டு இருக்கிறேன் என்று புலம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆற்றுகிறார், தேற்றுகிறார், அரவணைக்கிறார், தொட்டு சுகமாக்குகிறார். உன் பலவீனங்கள் நீங்கி சுகமாயிரு, உன் பலவீனங்கள் நீங்கி சுகமாயிரு. ரஷ்யாதரியாதரமா. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus, Lord. Thank you, wonderful Master. Ribauli Ankalariyadaraba. உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேங்க்யூ மாஸ்டர். நீ நினைக்கிறா, ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பொல்லாத மனிதர்கள் எதிர்த்து வருகிறார்கள், எப்படி இதை மேற்கொள்ளுவேன் என்று வந்திருக்கிறாய். என் அன்பு சகோதரனை, சகோதரி, அவரே உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை சுவையாக்க போகிறார். குன்றுகளை மிதித்து மேடுகளை பதறாக்கி போடுவாய். தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த வேலையிலும் உடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அற்ப மனிதன் நான் அல்ல, எங்கள் எஜமானர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என்ன சத்தத்தை காணும்? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். ஆமாம், அவர் நல்லவராக இருக்க போய் தான் நாமளும் எப்படி இருக்க முடியுது, இங்கே வந்து அவரை ஆராதிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமாம், புறஜாதிகள் அது எது என்ன ஆயுதத்தோடு இருக்குது. ஆமாம், யாரை போட்டு தள்ளலான்னு. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார், நம்மோடு இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார், உங்களுடைய மன சஞ்சலங்களை எடுத்து போடுவார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார். நீ நினைப்பது போல தீங்கு ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. கிருபையின் தேவனுடைய கரத்தை பற்றி கொண்டு பார். அவருடைய கரத்தில் உன்னுடைய கரத்தை ஒப்பு கொடுத்துப்பார். அவர் நடத்துவார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். போகட்டும், நான் வேகமாக என் செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம்.
மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் என்ன தினத்தை ஆசரிக்கிறோம்? குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள், அப்படி தானே? ஆமாம், ஆண்டவர் பவனியாய் கடந்து போகிறார். ஒரு கழுதையின் மேலே ஏறி போகிறார். அந்த கழுதையை கொண்டு வந்து நிறுத்தின போது அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த கழுதை கடந்து போகிற பாதையெல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். யாருக்காக விரிச்சாங்க? ஏசப்பா ஏறின கழுதை போறதுக்கு தங்களுடைய மேன்மையான வஸ்திரத்தை விரிக்கிறார்கள். கழுதை எது மேலே? ஏசப்பாவை நடந்து போனாங்க, சொல்லுங்க. கழுதை போச்சு. ஆமாம், ஏசப்பாவை சுமந்த கழுதைக்கு கூட என்னது பாருங்க. ஹலோ, ஏசப்பாவை சுமந்து போன கழுதைக்கு கூட என்னது? ரெட் கார்பெட் வெல்கம் அப்படிம்பாங்க. அந்நிய தேசத்துலேருந்து யாராவது பெரிய பிரதமரோ ஜனாதிபதியோ வந்தால் என்ன செய்வாங்க? நம்ம நாட்டில் ஒரு ரெட் கார்பெட்டை வச்சுருப்பாங்க, அதை விரித்து அவங்கள வரவேற்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு கௌரவம். அதே போல் இங்கே ஏசப்பாவுக்கு என்னத்தை விரிக்கிறாங்க? வஸ்திரங்களை விரிக்கிறார்கள். அந்த வஸ்திரத்தில் கழுதை போகுது. இயேசுவை சுமந்த கழுதைக்கு ஒரு மேன்மையை பாருங்கள். நீங்களும் இயேசுவை சுமந்தீங்கன்னா உங்களுக்கும் கனத்தையும் மகிமையும் மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார். யாரை சுமக்கணும்? யாரை சுமக்கணும்? சொல்லுங்க. ஆமாம், இயேசுவை சுமக்க வேண்டும். காலையில் எந்திரிச்சோடனே எத்தனை பேர் எதை குறிச்செல்லாம் யோசிச்சிங்க? சொல்லுங்க. என் நண்பர் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், என் ஒய்ஃபுக்கு காலையில் எந்திரிச்சோடனே பெரிய கவலை. ஐயா, என்ன ஐயா கவலை? இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது? என்னதான்? அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை அதுதான். நீங்கள் எத்தனையோ பேர் என்னென்ன கவலையோடு எந்திரிச்சிருப்பீங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. கவலையை தூக்கி போடுங்க, இயேசுவை தூக்கி உள்ள வைங்க. என்ன, எல்லா பிரச்சனையும் ஓடி போகும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு ஒரு பிடிச்ச வசனம் வேதத்தில் சங்கீதம் 16:8 பாருங்கள். அதில் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்கிற சரியா தப்பா? ஹலோ, கவனிக்கலா? ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டவர் எங்கே வைக்கணும்? சொல்ல மாட்டேங்கல. ஃப்ரண்ட்டில் வைக்கணும், ஃபஸ்ட்டு பிளேஸில் வைக்கணும். அப்படி வச்சு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது எத்தனையோ பாரங்கள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் we have to face everything. நான் சொல்ல சரியா தப்பா? போகிறோமா இல்லையா? கடந்து போகிறோமா இல்லையா? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை காரியங்கள் நம்மை அசைக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு மாத்திரம் ஒன்று வச்சு பாருங்க. அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து பாருங்க. பிறகு பாருங்க, ஒன்றும் உங்களை அசைக்காது, ஒன்றும் உங்களை அசைக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் ஒரு 3 டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்கிறேன். தூத்துக்குடியில் 2, திருநெல்வேலியில் ஒரு 2, 4. பாருங்கள், ஒரு பிரச்சனை என்னைய ரொம்ப அசைச்சுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ நம்ம கொஞ்சம் சைடாகிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
என்னுடைய தொழிலுக்கே ஒரு பெரிய இடைஞ்சலாய் சில மனிதர்கள் எழும்பினார்கள். பாருங்க, உபவாசித்து தெய்வ சமூகத்தில் புலம்பி அவருடைய பாதத்தில் என் இருதயத்தை ஊற்றி புலம்பினேன். கர்த்தர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை முன்னால் வச்சு பாருங்க, ஒன்றும் உங்களை அசைக்காது. எத்தனையோ காரியம் உங்களுடைய உள்ளத்தை அசைத்து கொண்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தை அசைத்து கொண்டு இருக்கலாம். என் அன்பு சகோதரனே சகோதரி, put the God before you. ஆண்டவரை உனக்கு முன்னால் வச்சுப்பார், எல்லாம் சரியாக போகும். ஹல்லேலூயா. ஒரு காரியம் உங்களை மேற்கொள்ளாது, ஜெயம் கொள்ளாது. கிருபையின் தேவன் ஜெய கிறிஸ்து உங்களோடு இருப்பார், உங்களை நடத்துவார். சரி, நான் வேகமாக என் செய்திக்குள்ளாய் கடந்து போகிறேன். உங்கள் மத்தியில் வஸ்திரத்தை குறித்து சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 மற்றும் 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஃபோர்டீன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படி இங்கே நாம் குருத்தோல ஞாயிறை கொண்டாடுகிறோமோ அதே போல பரலோகத்திலும் அங்கே கொண்டாடப்படுகிறது. அல்லேலூயா. திரளான பரிசுத்தவான்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிகுந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள். நம்மளாம் எப்படி வந்திருக்கோம்? ஹலோ, மிகுந்த உபத்திரவம் தானே. ஒவ்வொருத்தர்கிட்டையும் மைக்கை கொடுத்தா பெரிய பெரிய கதையை சொல்லுவிய, அப்படி தானே? ஆமாம், மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் வந்தவர்கள். அப்போ நாமெல்லாம் எங்கே போக போகிறோம்? என்ன, எங்கே போவோம்? ஹலோ, வெண் வஸ்திரம் தரித்தவர்களாயா குருத்தோலை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நாம் நிற்போம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்போம். எனக்கு கீழே பகுதியில் வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இரவும் பகலும் அவர்கள் யாரோடு இருப்பாங்களாம்? தேவனோடு இருப்பார்களாம். தேவன் அவர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவாரா. இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்களாம். அவர்களுக்கு ஒரு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை, ஒரு புலம்பல் இல்லை. ஆண்டவரே அவரை, ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவாராம். கர்த்தர் அவர்களோடு உலாவி வருவாரா. அல்லேலூயா. இந்த பாக்கியம் யாருக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஹலோ, யாருக்கு வச்சிருக்கிறாரு? சொல்ல மாட்டேங்கல. யாருக்கு? நான் தான் அங்கே போயிருப்பையா அப்படின்னு வரமாட்டேங்க வார்த்தை. கொஞ்சம் யோசிக்கணும் பிரதர். என்ன அப்படியா? கர்த்தரோடு நாம் இருப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, முதலாவது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மணவாட்டியாகிய நமக்கு மணவாளன் என்ன கொடுத்துருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றிருக்கிறீங்க? கை நிறையா வரமாட்டேங்க கொஞ்சம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் இலவசமாக ஈவாய்
நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பாக நான் 93 ரட்சிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை ஒரு நரகலான வாழ்க்கை. 3 சினிமா தேட்டருக்கு நான் மேனேஜிங் பார்ட்னராக இருந்தேன். பாருங்கள், எங்களோட சுற்றி எப்பவுமே அடியாள் கூட்டம் இருக்கும். ஒரு இடத்துல கிராமத்தில் போய் துப்பாக்கி எடுத்து சுட்டு கலவரத்தை உண்டாக்கினோம். எங்கள் பேர் கேடி லிஸ்ட்டில் இருந்துச்சு. நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். எங்கள் அண்ணன் கூட போன ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா பீரியடில் மந்திரியாக இருந்தார். அப்படி ஒரு முரட்டாட்டமான வாழ்க்கையில் நாங்கள் இருந்தோம். ஒரு நாள் கர்த்தர் என்னையும் தேடி வந்தார். இதே போல் ஒரு கூட்டத்தில் என்னை மனைவியின் வற்புறுத்தல் நிமித்தம் நான் போனேன். எப்படி போனேன்? என் நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போனேன். ஏதோ ஜாலியாக சினிமாவுக்கு போகிற மாதிரி தான் நான் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு கடந்து போனேன். கடைசியில் உட்கார்ந்திருந்தேன். அந்த வேளையில் சென்னையிலிருந்து சுந்தர் ஜான் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டார். டேவிட், கர்த்தர் உன்னை தொடுகிறார், உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது என்றார். இருங்க, நான் நம்பலை. என்ன, நான் அப்படி ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். அப்படி ஒரு முரட்டாட்டமான வாழ்க்கை, பாவம். எல்லாரும் தண்ணீரை போல பருகினார்கள்னு வேதம் சொல்லுகிறது. பாவத்தை தண்ணீரை போல பருகினார்கள். நான் காற்றை போல சுவாசித்தேன். தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியும்ல? கொஞ்ச நாளாவது இருக்கலாம்ல? அப்படி தானே பிரதர்? காற்று இல்லாமல் இருக்க முடியுமா? ஆமாம், காற்று இல்லாமல் இருக்க முடியாது. அப்படி தான் நான் பாவம் செய்யாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என் நண்பர்கள் சொல்லுவார்கள், 7 தலைமுறைக்குள்ள பாவத்தை இந்த ஒரு தலைமுறையிலே நீ செஞ்சு முடிச்சிட்டப்பா, இனி நீ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகா முரட்டாட்டமான ஒரு பாவியாக இருந்த என்னை கர்த்தர் சந்தித்தார். என் பேரை சொல்லி கூப்பிட்டார். நான் நம்பலை. நான் யாரோ ஒரு நல்லவன் டேவிட் முன்னால் இருக்கான் போல, அவனை தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினச்சேன். ஆனால் என் உள்ளத்தில் இருந்து ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம். மை ஹார்ட் வாஸ் பப்ளிங் வித் ஜாய். என் இருதயம் பொங்கி வழிந்தது. அன்றைக்கு ஆண்டவர் என்னை தொட்டார். பாருங்கள், என் வாழ்க்கையாய் தலைகீழாய் மாறியது. பிறகு ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை போய் பார்த்தோம். அங்கே 15 நாட்கள் தங்கியிருக்க சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கற்றுக் கொடுத்தார். அந்த நாட்களிலே கர்த்தர் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். 3.5 மணி நேரம் என் பாவ வாழ்க்கையை ஒரு டிவியில் படம் ஓடுவது போல ஆண்டவர் எனக்கு போட்டு காண்பித்தார். நான் ஊருக்கெல்லாம் சினிமா காட்டினேன், ஆண்டவர் எனக்கே சினிமா காமிச்சார். அல்லேலூயா. 3.5 மணி நேரம் மை ராட்டன் லைஃப், என் அருவருப்பான வாழ்க்கையை காண்பித்தார். நான் ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணேன், ஆண்டவரே என்னை மன்னியுன்னு நான் கேட்கல. ஏன்னா அதெல்லாம் தாண்டி போயிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட உடனே சொன்னேன், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன், என்னை கொன்று போடும் ஆண்டவரே, ஜஸ்ட் கில் மீ லார்ட், என்னை கொன்று போடும். அப்படி தான் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னை மன்னித்தார். என் திரளான கணக்கில்லாத பாவங்களை அவர் மன்னித்தார். இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீச பாவி எனக்கு கொடுத்தார். ஐயா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வஸ்திரத்தை உங்களுக்கும் ஈவாய் இலவசமாய் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, மணவாட்டி ஆகிய உன்னை அலங்கரிக்கிற ஒரு அருமையான வஸ்திரம் என்னது சொல்லுங்க? இந்த இரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. ஆமாம், நான் எங்கள் பையனுக்கு மே மாதம் கல்யாணம். இப்போ 2 நாளாக ஒரே வஸ்திரம்தான், ஒரே ஜவுளி கடையாக ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அவ்வளோ அத்தனை லட்சம் இத்தனை லட்சங்க. ஆமாம், அதை விட சிறந்த வஸ்திரம் எது? இரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே போல் நம்மை அலங்கரிக்கிற காரியம் ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஆளுக்கள் என்ன செய்கிறான்? ஆமாம், தங்கத்துக்கு செலவு பண்ணுறானோ இல்லையோ, நேராக போய் எங்கே போய் நிற்கிறான்? பியூட்டி பார்லர் அங்கே இங்கேன்னு போய் நிற்கிறாங்க.
அப்படிதானே? ஆமாம், அது நமக்கு தேவையில்லையா. ஆவியில் நிரம்பி நீ ஜெபிச்சு பாரு, உன் முகம் பிரசன்னமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். எந்த பியூட்டி பார்லரும் உனக்கு தர முடியாது. ஆமாம், நீ அப்படி நடந்து போனீங்கன்னா நீங்கள் எங்கே போயிட்டு வாரீங்க, எந்த பார்லருக்கு போயிட்டு வாரீங்கன்னு கேட்பான். ஆமாம், இயேசு ஒரு பார்லர் வச்சுருக்கிறாருப்பா, அங்கே போயிட்டு வார. செலவு ஜாஸ்தியாக, ஆமாம், மேலே பெரிய செலவு பண்ணி தான் எனக்கு கிடைச்சிது. ஆண்டவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, அந்த நிமித்தம் எனக்கு இந்த பிரசன்னத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனை சகோதரி, உன்னை உள்ளும் புறம்பும் அலங்கரிப்பார். எப்படி எப்படி அலங்கரிப்பு? உள்ளும் புறம்பும் அலங்கரிப்பு. இருதயம் சுத்தமாகும், உன் வெளி தோற்றமே மாறி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி குரங்கு மாதிரி இருப்போம். இப்போ எப்படி இருக்கும்? இப்போ அப்படி தான் இருக்கும் பிரதர். அப்படிங்களா? தேவ தூதர்களைப் போல கர்த்தர் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும், நான் வேகமாய் கடந்து போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வஸ்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? வெண்மையாக இருக்கணும். உன் தலைக்கு எண்ணெய் குறையவே கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நல்ல பரிசுத்தமாய் வெண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம தலைக்கு என்ன குறையக்கூடாது? ஆமாம், உன் வஸ்திரம் வெள்ளையாக இருந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏமேன். நான் சொல்ல சரியா தப்பா? உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்கன்னா, பரிசுத்தமாக பார்த்து கொண்டீங்கன்னா, உங்களுடைய தலைக்கு என்ன செய்யாது? என்ன ஒரு நாளும் குறையாது. ஆமாம், நீ முழங்கால் போட்டவுடனே கர்த்தருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். சத்தம் வர மாட்டேங்க சரியா? ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரே ஒரு காரியம், எப்பொழுதும் பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் பாருங்கள், ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். வாலிபன், எல்லாம் வயது வாலிபன். பாவம் அவனை இழுக்கிறது, பாவம் அவனை தேடி வருகிறது, பாவம் அவனை கூப்பிடுகிறது. அவன் என்ன செய்கிறான்? தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிறான். போகும் முன்பாக அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 9ஆம் வசனம், தேவனுக்கு விரோதமாய் எப்படி இந்த பாவத்தை நான் செய்வேன்? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்தில் புதைச்சி வச்சுக்கிடுங்க. எந்த ஒரு தவறு செய்வதற்கு முன்பாக இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள், தவறு செய்ய மாட்டீர்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு தவறும் பாவமும் யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? தேவனுக்கு விரோதமாய் செய்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் செய்கிற பாவங்கள் அவருக்கு விரோதமாய் செய்கிறோம். நமக்கு விரோதமாய் அல்ல, நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் அல்ல. அது அப்புறம்தான். முதல்ல யாருக்கு விரோதமான காரியம்? அது தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமானது. வாலிபன் இச்சைக்கு விழுந்து போகக்கூடிய பருவம், ஆனால் அவன் உதறி போட்டு ஓடி போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நடந்தது என்ன? அவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம்.
போதும். என்ன வந்துச்சு? மெல்லிய வஸ்திரம், விலையேறப்பட்ட வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பதில் இரத்தம் சிந்தத்தக்கதாய் எதிர்த்து நிற்க வேண்டுமாம். அல்லேலூயா. எப்படி? ஆமாம், ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வதில்லை? பாவம் செய்வதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு வைராக்கியம், என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாக இருக்கும். நம்முடைய தலையில் ஒரு நாளும் எண்ணெய் குறைவதில்லை, ஒரு நாளும் அபிஷேகம் குறைந்து போவதில்லை. அல்லேலூயா. என்னமோ வீட்டில் வச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கீல. சரி, எல்லாம் பத்திரமா இருக்கும், பயப்படாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரிசுத்த வஸ்திரத்தை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து நாம் கடந்து போகலாம். அடுத்தபடியாக எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரதான ஆசாரியன் யோசுவா என்ன வஸ்திரம் தரித்திருந்தான்? அழுக்கு வஸ்திரம். அவன் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமான வஸ்திரத்தை ஆண்டவர் அவனுக்கு உடுத்து வித்தார். அவனுடைய வஸ்திரம் எப்படி ஆகிப்போச்சு? ஒரே அழுக்கு, ஒரே அழுக்கு, பாவ கரைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பாவ கரைகளை, பாவத்தை எப்படி பிசாசு நமக்குள் விதைக்கிறான், சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அவனுடைய பெயர், அவன் களை விதைக்கிறவன். என்ன விதைக்கிறான்? ஆமாம், அவன் களை விதைக்கிறவன். ஆண்டவர் நல்ல விதைகளை விதைத்தார். ராத்திரியில் சத்துருவானவன் வந்து என்ன விதைத்தான்? நல்ல விதைகளுக்கு மத்தியிலே அவன் என்னத்தை விதைத்தான்? களைகளை விதைக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த களையை நமக்கு நம்முடைய சரீரத்தில் எங்கே விதைப்பான் தெரியுமா? நம்முடைய சிந்தனையில் அவன் களையை விதைப்பான். அல்லேலூயா. நம்முடைய வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, மாம்ச சிந்தை, லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ், நம்முடைய இச்சைகள், சரீர இச்சைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இச்சையை கொண்டு வந்து தூண்டி விடுகிற காரியங்களை நம்முடைய சிந்தனையில் பிசாசு கொண்டு வந்து போடுவான். அந்த எண்ணங்கள் வரும்போதே நாம் அதை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தினால் நாம் அதிலிருந்து ஜெயிக்கலாம். அல்லேலூயா. சமீபத்திலே நான் ஒரு ஊழியத்திற்கு நான் போயிருந்த போது ஒரு 70 வயது பெரியவர். எத்தனை வயசு? 70 வயது பெரியவர். அவர் வந்து சொன்னார், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களான்னாரு. என்ன விஷயம் ஐயா? சொல்லுங்கள், எதற்காக ஜெபிக்கணும்? அவர் சொன்னார், என் சிந்தனையில் ஒரே அருவருப்பு,
வயசு என்ன? வயசு என்ன? 70 வயசு ஐயா. ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் தான். அவன சிந்தனையில் என்ன வருகிறது? ஒரே அருவருப்பு. பாவம், பாவம், பாவ எண்ணங்களை சத்துரு விதைத்து கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். அழகாய் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், so many birds may fly over your head, don't allow them to hatch eggs on your head என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அநேக பறவைகள் நம் தலைக்கு மேலே பறக்குதா இல்லையா? ஹலோ ஐயா, பறக்கா இல்லையா? வெளியே போனால் பார்க்குறோம்ல, எத்தனை பறவைகள் பறக்க. அதே போலத்தான் பிசாசு அநேக காரியங்களை நம் மேல் கடந்து போக செய்வான். அது என்ன செய்யக்கூடாது, உன் தலையில் உட்கார்ந்து கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சு பறிக்க விட்டுறக்கூடாது. அப்போ என்ன ஆகி போவோம்? பாவம் பூரணமாகி போகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அந்த பறவை உட்கார்றதுக்கு முந்தைய என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட ஏதாவது காக்கா, நம்ம சில நேரம் போகும்போது பார்த்துருப்பீங்க, காக்கா நம்ம தலை கிட்ட பறந்து போவோம். நம்ம என்ன செய்வோம்? ஷூ அப்படின்னு விரட்டுவோம், அது போயிடும். சரியா? அதே போலத்தான் பாவ சிந்தைகள், மாம்ச சிந்தைகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் அன்பு சகோதரனே, சகோதரி, அதை நீ கடிந்து அப்புறப்படுத்தி ஜபித்துப்பார். அது உன்னை விட்டு ஓடி போகும், போயிடும். வேற திருப்பி வருவோம், திருப்பி வரும். திரும்ப திரும்ப அவன் எப்படியாவது நம்மை விழ தள்ளுவதற்காக நம்முடைய சிந்தனையிலே அருவருப்பை விதைத்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதை நீ கொஞ்சம் ரசிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா தானே இருக்குது, அந்த டிவி காரியம், அந்த சினிமா நல்லா தானே இருக்குது, நல்லது தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை, அந்த சிந்தையில் உள்ள அசுத்தத்தை நீ எடுத்துக்கொண்டாய் என்றால் அது வேறு விட்டு வளர்ந்து விருட்சமாய் மாறி உன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை கெடுத்து போடும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அது விதையாக இருக்கும்போதே அழித்து போடு. ஒரு சகோதரி என் இடத்தில் ஜெபிக்க வந்தால், 45 வயதுக்கு வயல் இருக்கும். அவள் புலம்பினால், என்னால் முடியல பிரதர், ஒரே அருவருப்பான சிந்தை, ஒரே அருவருப்பான சிந்தை திரும்ப திரும்ப வருகிறது. புலம்பினால். அவளுக்காக நான் பாரத்தோடு ஜெபித்த போது ஒரு அசுத்த ஆவி அவளை அலக்களிக்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனை, சகோதரியே, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இடம் கொடுப்பாய் என்றால் அவன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுவான், உன் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து போடுவான். உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி விடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த சிந்தனையை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது? வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கிடவது. நம்முடைய பாஸ் யாரு? ஏசப்பா. அவர் எப்படி சிந்திச்சார், செயல்பட்டார், அதே போல உங்களுடைய சிந்தையை மாற்றுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, காலையில் எழுந்த உடனே உங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு 4 தோத்திரம் போடுவோம். அடுத்தாப்புல என்ன செய்வோம் சொல்லுங்க? ஒரு பெரிய பலசரக்கு லிஸ்ட்டு வச்சுருப்போம். என்ன ரெகுலர், ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாரு, என்ன? ஆமாம், கேட்குறது தப்பு இல்லை, கேட்குறது தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் பவுலின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். உன் அவயங்களை சிலுவையில் அறைய ஒப்புக்கொடு. உன் அவயங்களை என்னையா செய்யணும்? நீ ஒப்பு கொடுத்து ஜெபித்துப்பார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் சிந்தனையிலே பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தபடியாய் பாருங்கள், என்னதாய் அவன் பாவத்தை கொண்டு வந்து விதைக்கிறான். நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 31 அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்கலாம். ஐயா, வேதம் சொல்லுகிறது, கண்ணானது நம்முடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்படி தானே? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் இருளாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இருள்னா என்ன? பாவம், பாவ இருள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் கண்களை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். யோபு பக்தன் சொல்லுகிறான், என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஐ ஹாவ் அ கவனன்ட் வித் மை ஐ, ஐ ஹாவ் அன் அக்ரிமெண்ட் வித் அன் ஐ வித் மை ஐ. என் கண்களோடு நான் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஐயா, என்னது? என்ன அக்ரிமெண்ட்டு? கெட்டதை பார்க்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. ஆமாம், என்னத்தை பார்க்கப்படாது? ஆமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனை சகோதரியே, யோபு அழகாய் சொல்லுகிறான், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒரு பெண்ணின் மேல் நான் நினைவாக இருப்பது எப்படி என்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, முதல் பாவம் வந்ததற்கு காரணமே என்னது? கண்களினால் தான். ஏவாள் பிசாசு தூண்டினபடினாலே அது வரைக்கும் எத்தனையோ தடவை அந்த நன்மை தீமை விருட்சத்தை பார்க்கிறாள், அதை கடந்து போகிறாள். அன்றைக்கு அந்த பிசாசு அவளோடு பேசினபடினாலே அந்த மரத்தை ஏறிட்டு பார்க்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? இந்த பழம், இந்த கனி பார்வைக்கு இன்பமாக இருக்கு. அது வரைக்கும் பார்த்துருக்கா, எத்தனையோ தடவை பார்த்துருப்பா. அப்பெல்லாம் இன்பமாக இல்லை. அன்னைக்கு அந்த அவளுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? அது இன்பமாக இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கண்கள் வழியாய் பாவம் எளிதாய் பிரவேசிக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் கண்களை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். கண்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்கள், இந்த கண்களை எப்படி ஐயா பாதுகாப்பது? என்ன செய்தால் இந்த கண்களில் இச்சைகளில், கண்களின் இச்சைகளில் நாம் தப்ப முடியும்? வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 18 நாம் வாசிக்க கேட்கலாம். என்ன 3:18? வெளிப்படுத்தின விசேஷம் 3:18. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. என்னையா கலிக்கம்? கலிக்கம்னா என்னது? ஆங்கில வேதாகமத்தில் அப்படி தான் போட்டிருக்கு, ஆயின்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் தமிழில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கலிக்கம். நீங்கள் குதிரையை பார்த்துருப்பீங்க. குதிரைக்கு 2 சைட்லையும் கண்ணு, அப்படிதானே? அது 2 சைடும் பார்க்கும் ஒரே நேரத்தில். இடது பக்கமும் பார்க்கும், வலது பக்கமும் பார்க்கும். அப்போ அது நேராக போக தெரியாது. அப்போ எப்படி போவோம்? அப்படி போவோம், இப்படி போவோம், சிக்ஸாக்காக போய்கிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு என்ன போடுவாங்க? ஒரு மறைவை வைப்பாங்க. எப்படி பார்த்துருக்கீங்களா? குதிரையை பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமாம். அதுக்கு என்ன வைப்பாங்க? இப்படி ஒரு மறைவை வைப்பாங்க. அதன் பேர் கலிக்கம். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கலிக்கம் போடு.
உன் கண்களுக்கு களிக்கம் போடு. வேண்டாததை பார்க்கும்போது உன் கண்களுக்கு களிக்கம் போடு. இன்னும் பாருங்க, அழகாய் ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், there is no sin in the first sight. there is no sin in the first sight. முதல் பார்வையில் பாவம் இல்லை. நான் சொல்ற புரியுதா? போறீங்க, போத்தீஸ் கடையை தாண்டி போகிறீங்க, ஆரம்பிக்கவி தாண்டி போகிறீங்க, நல்ல ஒரு பொம்மையை வச்சு அதில் நல்ல ஒரு பட்டுச்சேலையை கட்டி விட்டுருப்பான். அப்படி முதல் பார்வை பார்க்குறீங்க, தோத்துறோம் அப்படின்ட்டு போயிடணும். நீ திருப்பி ஒத்து கிடந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஹலோ சொல்லுங்க. ஜென்ஸு போகிறீங்க, ஒரு அழகான சகோதரி போகிறாளா, தோத்துறோம் ஆண்டவரே, இப்படி ஒரு நல்ல சகோதரியை படைத்திருக்கிற அழகான ஒரு சகோதரி, தோத்துறோம் அப்படின்ட்டு போயிட்டேன்னா என்ன இல்லை? பாவம் இல்லை. நீ திருப்பி ரெண்டாவது தடவை ஒத்து கிடந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? பாவம் உன் கண்கள் வழியாய் பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. there is no sin in the first sight. முதல் பார்வையிலே பாவம் இல்லை. திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தான் அதில் என்ன வந்துடும்? பாவம் உன் கண்கள் வழியாய் பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கண்களை பரிசுத்தப்படுத்த என்ன செய்? ஒரு மறைவை போடு, ஒரு களிக்கம் போடு, உன் கண்களை பாதுகாத்துக்கொள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னும் ஒவ்வொரு அவயத்தை குறித்து நான் பேசிக்கொண்டே போக முடியும், நேரம் முடிய போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசியாக இந்த இருதயத்தை மாத்திரம் லேசாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எல்லா காவலோடும் என்னத்தை பாதுகாத்து கொள்ளணுமா? உன் இருதயத்தை காத்துக்கொள். ஹல்லேலூயா. அதிலிருந்து என்ன புறப்படுமா? ஜீவ ஊற்று புறப்படுமாம். ஜீவ தண்ணீர் கொண்ட நதிகள் உன் இருதயத்தில் இருந்து புறப்படும். அதனால் புறஜாதிகள் தாகம் தீர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான அனுபவத்தை உன் இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ சரியாக ஒரு செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வை என்றால், உன் இருதயத்தை நீ பாதுகாத்து கொள்வாய் என்றால், அதிலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் கொண்ட நதிகள் உன் இருதயத்தில் இருந்து புறப்படும். அதனால் ஒரு கூட்ட திரள் ஜனங்கள், புறஜாதிகள் தாகம் தீர்ப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னொரு புறம் இருதயத்தில் என்ன இருக்குது? நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22 நாம் வாசிக்க கேட்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 13 வகையான பாவங்கள் எங்கேருந்து புறப்பட்டு வருதான்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருதான். நீ எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து கொள்ளாவிடில் உன் இருதயத்தில் என்ன வரும்? இந்த அசுத்தமான 13 காரியங்கள் உன் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும். அது உன் வாழ்க்கையை கரைப்படுத்தி போடும், உன்னை கரைப்படுத்தி போடும், உன்னை தீட்டுள்ளவனாய் ஆக்கும், உன்னை கர்த்தருக்கு தூர கொண்டு போகும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த இருதயத்தை எப்படி பாதுகாப்பது, எப்படி பரிசுத்தமாக்குவது? என்னை நடத்திய ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியுமா என்பார். சொல்லுங்க பிரதர் அப்படிமேன். அவர் சொல்லுவார், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். புலம்பிக் கொண்டே இருப்பேன் ஐயா, ஒரு புறாவை போல நான் கூவிக்கொண்டே இருப்பேன். புறாவை பார்த்துருப்பீங்கல்ல, என்ன செய்யும்? அது
ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூக்கு கூக்குன்னு ஒரு சத்தம் எப்போ பார்த்தாலும் அந்த சத்தம் கொடுக்கும். அதே போல் உள்ளத்திலே ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி புலம்பிப்பார். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். நீ புலம்ப புலம்ப ஒரு தீங்கும் ஒரு தீமையும் ஒரு பாவமும் உன்னை தொடுவதில்லை. உன் இருதயத்தை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நீ இப்படி ஜெபிக்க ஜெபிக்க வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீ இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அவருடைய இரத்தம் உன்மேல் இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. In the blood of God will cleanse you each and every time. நீ புலம்புகிற வேளையில் தானே கர்த்தருடைய இரத்தம் உன்னை அறியாமலே உன்மேல் இறங்கி கொண்டே இருக்கும். ஒரு தீங்கும் தீமையும் பாவமும் உன்னை தொடுவதில்லை. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ பார்த்து கொள்ளலாம், காத்து கொள்ளலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசி நாட்களில் இருக்கிறோம். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசு சுற்றி வருகிறான். குறிப்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் சுற்றி சுற்றி வருகிறான். புறஜாதிகள் அவன் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அவன் எப்போ வேணாலும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவான். ஆனால் நாமெல்லாம் தப்புவிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிற பிள்ளைகள். நாம் எப்படியாவது கரைப்படுத்தி, எப்படியாவது நம்மை அசுத்தத்திற்குள் தள்ளி, பாவத்திற்குள் தள்ளி நம்மை நரகத்திற்கு நேராய் கொண்டு போவதற்கு அவன் போராடி கொண்டே இருப்பான். இரவும் பகலும் போராடுவான், இரவும் பகலும் போராடுவான். என் அன்பு சகோதரனே, சகோதரி, உன் ஒவ்வொரு அவயங்களையும் கூர்மையான யந்திரமாக்கும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபித்துப்பார். கர்த்தர் உன்னை புதிய கூர்மையான யந்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீ மேடுகளை மிதித்து குன்றுகளை பதறாக்கி போடுவாய். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார். நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஏசு சுவாமி, எங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது, ஒவ்வொரு அபயங்களையும் எப்படி பாதுகாத்து கொள்வதுன்னுட்டு சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இப்பொழுது தானே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பரலோகமே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கி வர கடவுது என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு பரலோக அக்கினி, ஒரு பலிபீட அக்கினி இப்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ரிஷோர் ரிபௌதுரி அங்கலரியாதரபா. ஒரு அக்கினியை பெற்றுக்கொள், ஒரு அக்கினியை பெற்றுக்கொள். பச்சை எரிகிற ஒரு அக்கினி, பாவத்தை சுட்டரிக்கிற ஒரு அக்கினி, பலிபீட அக்கினி, அது எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு அக்கினி. பெற்றுக்கொள் அந்த அக்கினியை. Thank you Lord, thank you Jesus Lord. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. உம்முடைய கிருபையின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. சத்த கிரியைகளற உம்முடைய பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலம் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மனம் சோர்ந்து போனேன், மனம் சோர்ந்து போனேன் என்று வந்தாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை புதுப்பிக்கிறார். கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். கர்த்தர் உன்னை புதுப்பிக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒரு காண்கிற கண்களை கர்த்தர்
இங்கே சிலருக்கு கொடுக்கிறார். ஒரு தானியேல் அந்த அனுபவத்தை பெற்றான், ஒரு யோவான் அந்த அனுபவத்தை பெற்றான். கர்த்தர் உனக்கு இன்றைக்கு கொடுக்கிறார் ஒரு காண்கிற கண்கள், கண் திறக்கப்பட்ட அனுபவம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Thank you, Lord. Thank you, Jesus, Lord. Thank you. Thank you, Master. வரும் நாட்களை காண்கிற ஒரு கண்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தூரத்து நாட்களிலே சம்பவிக்க போகிறதை முன் அறிவிக்கக்கூடிய கண்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். Thank you, Master. Thank you, wonderful Jesus, Lord. உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா. பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். இந்த பகுதியை அசைக்கிறவர்களாய், இந்த பகுதியை அசைக்கிறவர்களாய் எடுத்து பயன்படுத்தும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அப்பா. என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே என்று புலம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஐயோ, பண்டிகை நாட்கள் வருகிறது, எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று புலம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. ஏசு சுவாமி, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரே. நிறைந்து நிரம்பி வழிகிற அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா. உள்ளங்களை சந்தோஷப்படுத்தும் அப்பா, உள்ளங்களை சந்தோஷப்படுத்தும். எப்பொழுதும் ஒரு துக்கமாகவே உடைய பிள்ளைகள் இருக்கிறதை நீர் பார்க்கிறீரப்பா. முகத்தில் ஒரு சிரிப்பு, ஆனால் உள்ளத்தில் எத்தனை பாரங்களை அவர்கள் சுமந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த பாரங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த பாடங்களை இயேசுவின் நாமத்தினாலே பிடியறிந்து போடுகிறேன். உள்ளங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆறுதலினாலும் நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஏசு சுவாமி, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. நம்முடைய பிள்ளைகள் நீதிமான்கள் வந்திருக்கிறார்கள், விரும்பிய நன்மைகளை தாரும். இவர்கள் கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்களை 100 மடங்கு ஆசீர்வதிங்க. ஏசு சுவாமி, கைவிட்டு போன நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு உன்னத பலன் இறங்கட்டும் அப்பா. 100க்கு 100 நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இவர்களுடைய பணம் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். படிக்கிற குட்டி பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், நல்ல ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தை தாரும். பரீட்சை எழுதியிருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களை தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேல் ஸ்தானத்துக்கு போக வேண்டும், மேலான பதவிகளுக்கு போக வேண்டும், கலெக்டராக வரணும் ஆண்டவரே. தகப்பனை பெரிய போலீஸ் அதிகாரிகளாய் வரணும், பெரிய மேஜிஸ்ட்ரேட்ஸாக வரணும் அப்பா. அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும். ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொன்னீரே. இப்படி வார்த்தையின்படி வித்தியாசத்தை காண்பியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு சுவாமி, வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீர் பெருக, நாங்கள் சிறுகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் நம்மோடு பேசி நல்ல தவிக்கை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி, கிருபையால் மூடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருங்க. அல்லேலூயா. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? தேவன் நம்மளோட பேசினாரா? எப்படி இது வஸ்திரம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே